ஐயனார் துணை சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல வானதி இருந்துட்டு செரனுக்கு ஃபோன் பண்ணி, "இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? உங்களால தான் என் வாழ்க்கையே போச்சு." அப்படின்ற மாரி சொல்றாங்க. வானதி, "என்ன பேசிக்கிட்டு இருக்க? நான் என்ன பண்ணேன்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கல்யாணம் ஆகல. அது மட்டும் இல்ல, அந்த வீட்ல ரூம் இல்ல. இப்படி ஒரு காரணத்த சொல்லி தான் பாண்டியன் இன்னைக்கு பொண்ணு பார்க்கவே வரவே இல்ல. இப்போ உங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் தானே? ஃபேக்கா அந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு கூட அந்த வீட்டில் இடம் இருக்குது. ஆனால் நான் பாண்டியை உண்மையாக லவ் பண்ணேன். எனக்கு அந்த வீட்டில் உரிமை இல்லாமல் போயிடுச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு வானதி ரொம்பவே கோபமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. "நீ சொல்கிற விஷயத்துக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைப்பா. நான் வேணா பாண்டி வரட்டும், பாண்டிக்கிட்ட பேசிட்டு ஒரு நல்ல பார்த்து உனக்கும் பாண்டிக்கும் கல்யாணத்தை பேசி முடிச்சிடலாம்." அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாண்டி மேலே இருந்த மரியாதையும் உங்கள் மேலே வச்சிருந்த மரியாதையும் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே போயிடுச்சு. இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம சேரன் இருந்துட்டு, எனக்கு கல்யாணம் ஆகாதனால தான் பாண்டியும் வானதியை இன்னும் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்காங்களாம். அது மட்டும் இல்லை, இந்த வீட்டில் ரூம் வசதி கூட இல்லையா அப்படின்ற மாதிரி வானதி சொல்லிட்டு இருக்காங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் சேரன் எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் நம்ம ராகவ் இருந்துட்டு நிலாவுக்கு ஃபோன் பண்ணி ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவர் வேறு நேரங்காலம் புரியாமல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நிலா ஒரு பக்கம் ரொம்பவே கோவப்படுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.